வணக்கம். திருச்சி வீட்டுமனை சேனல்ல இருந்து நான் உங்களுக்கு குணா பேசுறேன். 2019 பஞ்சப்பூர் சுத்தி 400 ரூபாய் 500 ரூபாய் வித்துட்டு இருந்த இடம் அதே இடங்கள் இன்னைக்கு 4000 5000 சொல்ல போனா 7000 8000 வரைக்குமே போயிடுச்சு. அன்னைக்கு லேஅவுட் போட்டுட்டு இந்த இடத்துல நீங்க ஒரு பிளாட் வாங்குங்கன்னு சொல்லி நிறைய பேர் உங்கள்ட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. சொன்னப்பெல்லாம் நீங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பீங்க, அங்கனுக்குள்ள பஸ் ஸ்டாண்டே வராது, அந்த இடம்ல ரேட்டே ஏறாது, சிட்டியை விட்டு இவ்வளவு தூரமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க நல்ல சான்ஸை. இன்னைக்கு நான் உங்களுக்கு பஞ்சப்பூர் 2.0, அதாவது இதே பஞ்சப்பூர் மதுரை என்ஹெச்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டோட தான் வந்திருக்கேன். ரொம்ப கம்மியான பட்ஜெட்லயே நல்ல பிளாட்ஸை செக்யூர் பண்ணி இன்னையிலேருந்து, அதாவது ஒரு 2028 29 எல்லாம் ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியலான ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். நான் சொல்லக்கூடிய ரீசன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது சரின்னு பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. திருச்சியில நிறைய ஸ்டேட் அண்ட் நேஷனல் ஹைவேஸ் இருந்தும் இந்த பர்டிகுலர் பஞ்சப்பூர் மதுரை என்ஹெச் பற்றி ஏன் இவ்வளவு ஃபேமஸ் ஆகுது? ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் என்ஹெச்ல மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு 520 ஏக்கர் லேண்ட் பேங்க் இருக்கு. சோ அவங்க ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொந்தமான இடத்துலயே போய் அதை செய்ய முடியும். மாறா யாரோட இடத்தையும் கையகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு மதுரை என்ஹெச்ல வந்தக்கூடிய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நான் சொல்லி தெரியறதை விட உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் இந்த வீடியோ நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இவ்வளவு இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துமே இன்னும் 300 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டு கவர்மெண்ட் கையில இருக்கு. அதுலயும் கண்டிப்பா இது ஒரு இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் எடுப்பாங்க. பஞ்சப்பூர்ல இன்டெகிரேட்டட் பஸ் டெர்மினல், ட்ரக் டெர்மினல், ஓம்னி பஸ் ஸ்டாண்ட், பெரியார் காய்கறி அங்காடி, ஃபுட் பார்க், டைடல் பார்க், IIIT, கள்ளிக்குடி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இவ்வளவு இனிஷியேட்டிவ்ஸும் வந்ததுனால மக்களுக்கு தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்பு ரொம்பவே அதிகப்பட்டு இருக்கு, அதிகப்படவும் போகுது. இந்த காரணங்கள்னாலதான் இன்னைக்கு இந்த ஏரியாவோட லேண்ட் வேல்யூ ரொம்பவே பெருசாவும் ஆயிருக்கு. இது இன்னமும் அதிகரிக்கவும் போகுது, லேண்டோட ரேட்டும் ஏறவும் போகுது. இந்த ஒட்டுமொத்த கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே பிரேக் பண்ற விதமா அமைஞ்சிருக்க ஒரு ஜோன் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ஜோன். இந்த இண்டஸ்ட்ரியல் ஜோன்ல தான் நம்ம ப்ராஜெக்டும் அமைஞ்சிருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியல் ஜோன்ல மட்டுமே ரெஜிஸ்டர்டு MSME இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டது. அதுல டாப் 10 இண்டஸ்ட்ரீஸோட இயர்லி ரெவன்யூ மட்டும் 15000 கோடிக்கு மேல. அவங்க கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்போட சதவீதம் மட்டும் 10000 பேருக்கு மேல வேலை வாய்ப்பும் கொடுக்குறாங்க. யார் இந்த ஏரியாவோட கீ பிளேயர்ஸ்? ITC, ராணே பிரேக் லைனிங், ராணே பவர் ஸ்டேரிங், என்விஷன், சென்வியான், இண்டச், வின்வின் பிளேட்ஸ், ஸ்ரீ எனர்ஜி, சன்மார்க், SRF, குளோபல் TVS, KPN என்டர்பிரைசஸ் மாதிரியான 10+ இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஏரியாவோட கீ பிளேயர்ஸா இருக்காங்க. இவங்க எல்லாரோட ரெவன்யூ சேர்த்துதான் அந்த 15000 கோடியும் வருது. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் 10000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆசீர்வாத் ஆட்டா, சன்ஃபீஸ்ட் பிஸ்கட்டு, பிங்கோ சிப்ஸ், இப்பி நூடுல்ஸ் எல்லாம் நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னா அதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ITC நிறுவனத்துக்கு பக்கத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்க இந்த பஸ்ஸை நீங்க கண்ணில் பார்த்திருக்கீங்க, இல்ல இதுல டிராவல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது கவர்மெண்ட் பஸ். இந்த கவர்மெண்ட் பஸ்ஸை ரெடி பண்ணக்கூடிய பாடி ஷாப், அதாவது குளோபல் TVS நிறுவனத்துக்கு பக்கத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. வால்வோ, ஸ்கேனியா மாதிரியான ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கும், BMW, ஃபோர்டு மாதிரியான இன்டர்நேஷனல் பிராண்டுக்கும், மஹிந்திரா, டாடா மாதிரியான இந்தியன் பிராண்ட்ஸுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இங்க இருக்கு. இதுக்கு பக்கத்துல நம்ம ப்ராஜெக்டும் இருக்கு. திருச்சியோ திருச்சி சுத்தி இருக்க மக்களோ இந்த ஏரியால இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்க இந்த நேரத்துல குஜராத்ல இருக்கக்கூடிய ARTL நிறுவனம் பண்டில் TOT 15ங்கிற டெண்டர் மூலமா 1692 கோடி ரூபாய் அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் கட்டி இந்த NH 20 வருஷத்துக்கு டெண்டர் எடுத்திருக்காங்க. ஃபைனலி இந்த பஞ்சப்பூர் மதுரை NHல இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி அஃபோர்டபுள் ப்ராஜெக்ட் வித் வெல் டெவலப்டு அம்யூனிட்டிஸ்னா அது இந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான் சொல்லுவேன். இந்த ப்ராஜெக்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு, 7 feet காம்பவுண்ட் வால், கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் வித் செக்யூரிட்டி கேட், 40 feet, 33 feet, 30 feet, 24 feetல டபுள் டாப் தார் ரோட், ஓப்பன் ட்ரைனேஜ், லேண்ட்ஸ்கேப்பிங் வித் ட்ரிப் இரிகேஷன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ என்ன சொல்ல போனா இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு 25,259 சதுரடியில பார்க்குமே டெவலப் ஆகுது. ரொம்ப சூப்பரான ப்ராஜெக்ட். இந்த பட்ஜெட்ல இந்த பிரைஸ்ல கண்டிப்பா மதுரை NHல ப்ராஜெக்டே கிடையாது. பஞ்சப்பூர்ல மிஸ் பண்ணதை பஞ்சப்பூர் 2.0ல எடுத்துருங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் உண்மையானு பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஃபேமிலி சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஸோ ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனை முடிச்சுட்டு உங்களுக்கான சைட் விசிட்டையும் புக் பண்ணிக்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.